விஜயா டெங்கி சென்டர் தாமண்டைய ஜொஹோபரில் இருந்து நான் வந்து ஒரு சப்ளிமெண்ட் கன்சல்டனாக இருந்துகிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ உள்ள காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது நம்மளோட ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்குது, ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்குது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்குது, ஸ்ட்ரோக்கு, அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம், இத்தனை பிளாக் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய மெடிக்கேஷன்லேருந்து ஆப்ரேஷன்லேருந்து இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். பட் என்னைக்காவது நம்ம ஒரு வாட்டி யோசிச்சிருக்கோமா ஏன் இந்த பிரச்சனைகள் வருது? அது இப்போ வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வருது. 25 வயசு ப்ரெஷர் ரொம்ப ஹையாயிருது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹையாயிருது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஓகே, அதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட பாடி உற்பத்தி பண்ணுற நைட்ரிக் ஆக்சைடா சரியான முறையில் உற்பத்தி ஆகாதது தான் மெயின் ரூட் காஸ். நிறைய பேருக்கு ப்ரெஷர் ஹை ஆகிறதுலேருந்து, ஸ்ட்ரோக் வர்றதுலேருந்து, ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுலேருந்து, இதுக்கெல்லாம் மெயின் காரணமே அதுதான். ஏன் அந்த நைட்ரிக் ஆக்சைடு சரியான முறையில் நம்மளுக்கு உற்பத்தி ஆகலை அப்படின்னாக்கா, டியூ டு ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளோட ஃபுட்டு, நம்மளோட என்வாயரன்மெண்ட், நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதாவது வாழ்க்கை நடத்துறதுக்கான நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் நம்மளோட ஹெல்த்தை வந்து ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து நான் சொல்லலை, அதாவது நம்ம நைட்ரிக் ஆக்சைடாவை பற்றி நான் பேசலை. டாக்டர் ஃபெரிட் மூராட் 2 times நோபல் பிரைஸ் வின்னர், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. மருந்து இல்லாமல், ஸ்டாண்டு வைக்காமல், பைபாஸ் போகாமல் எப்படி நம்மளோட ரத்த குழாய்களை கிளியர் ஆக்கிறது, எப்படி ரிவர்ஸ் ஆக்குறதுன்னு அவர் பேசியிருக்கிறாரு. ஓகே, என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து நியூட்ரிஷன் மூலியமாக, அதாவது ஒரு சப்ளிமெண்ட் மூலியமாக நம்ம நைட்ரிக் ஆக்சைடாவை நம்ம பாடிக்கு தகுந்தாப்புல உற்பத்தி பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம தேடும்போது இந்த வியாதிகள் எல்லாமே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிரும். அதுக்கு மெயின் வந்து நம்மளோட லைஃப் எக்ஸ்ட்ரா யாங். இந்த லைஃப் எக்ஸ்ட்ரா யாங் வந்து டர்மரிக், அதாவது மஞ்சள், அடுத்து வந்து இந்த டொமேட்டோவோட பிஜி எஸ்ட்ராக்ட் சொல்லுவாங்க, அது இன்னும் ஃபியூ நியூட்ரிஷன் வந்து இதில் கலந்துருக்காங்க. இந்த லைஃப் எக்ஸ்ட்ரா யாங்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம பாடி உற்பத்தி பண்ணுற நைட்ரிக் ஆக்சைடாவை கரெக்டாக எந்த அளவு நம்ம பாடிக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல இது உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ இன்றைக்கி குடிச்சிட்டு நாளைக்கு நல்லாகும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வரல. நம்ம சப்ளிமெண்ட் மூலிமா எடுக்கும்போது அட்லீஸ்ட் 3 to 6 months கண்டினியூவஸ்லி, கன்சிஸ்டன்ட்லி, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் நம்ம கலக்கி குடிச்சிட்டு வர 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 நம்ம பாடியில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடை கரெக்டான பேலன்சிங்காக உற்பத்தி பண்ணும்போது எத்த விதமான பிளாக்கேஜாக இருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த மூலிமா நம்ம நிறைய டெஸ்டிமோனி வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன மேலும் தெரிஞ்சுக்கணுமா? இது வந்து சப்ளிமெண்ட் தான், மருந்து கிடையாது. எத்தனை பிளாக்கேஜ் இருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாக இருக்கா, ரிவர்ஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ப்ரெஷர் ரொம்ப ஹையாகவே இருக்கா, அதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். நம்ம பாடியே அந்த வேலையை செய்யும்.